பிறப்பு அப்படி வாயு வரனை இந்திரன் சூரியன் தோன்றதனோடு அதனம் நிதனம் தராதன மகாதன பாதாள பூலோகம் பூலோகம் தன்னோகம் சத்தியலோகம் சொல்லக்கூடிய இரு உலகத்தை தொடர்விக்க 96 தத்துவங்களும் 8 திக்கு அவர்கள் அவதானியங்களும் நான் அதிகாலை எழுந்து என காலைக்கரை முடித்துவிட்டு கேளுங்கரி வைகுண்டம் பூலோகம் சென்று அவர்கள் எல்லாம் ஆசை கொண்டு இங்கே கவனிங்கப்பா அவர்கள் எல்லாம் ஆசை கொண்டு நேரே நாளை கூட நின்று என்னை பேச வைக்கக்கூடிய கலை அமுதான கலைவாணியையும் 16 சொன்னதுக்கு அதிபதியான மகாலட்சுமி தேவியையும் வீரத்திற்கு அதிபதியான மரபு மணிவாசை பெற்று அங்கிருந்து ககன வழக்கமாக வருகின்ற வழியிலே என் அணில் சக்கம் தந்தைக்கு பரப்பத்தில் மணிமற்றவை யாக நடத்தினார் அப்பேற்பட்ட யாகத்தில் தடுத்தவர்கள் அடுத்தலாம் என் தக்கநிட்ட சாபத்தின்படி ஒரு நாளைக்கு ஒரு இடத்தை தங்கக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு கலக்கம் செய்ய வேண்டும் இல்லை என்றார் சரசாகப்பட்டது ஆயிரத்தில் சுக்குராக புடிச்சு பாரு கூட்டத்துல வீச போடு ஏன் சிறப்பாக இருந்தாலும் சொல்லுவேன் கேட்கும் ஏன் சிறச வெடிக்கணும் இப்ப நான் கோப்பல நீ தான் அந்த இடத்துல கோப்பல இருக்க அதாவது எந்த பொருளை எந்த நேரத்தில் உபயோகப்படுத்தணும் அந்த நேரத்தில் அந்த பொருளை உபயோகப்படுத்த வேண்டும் அதுக்கு சம்மந்தம் இல்லாம வாசிக்கலாமாயா என்ன என்னையா சொன்னேன் சிரசாகப்படுறது வெடிக்கணும் தான் சொன்னேன் ஏன் சிரசு வெடிக்கணும் உனக்கு அப்படி என்ன சந்தோஷம் அதுக்கு வாசிக்கல சரி சட்டத்திலாவது தூங்குறவங்க எந்திரிப்பாங்க அப்படி என்ன ஒரு நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் நேரம் இறங்கி போய் ஒரு நாள் எழுப்பிடும் அங்க இருந்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நீ பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஏயா தூங்கிட்டு இருக்கவங்க எப்படி எந்திரிப்பாங்க யாரு வந்தா தெரியல அது யாருன்னு தெரியல சரி இருக்கட்டும் அப்படியே சிரசு வெடிச்சாலும் கூட ஒரு சுக்குக்கு ஒரு நாரதர் அவதரிப்பார் 1008 சுக்குக்கு 1008 நாரதர்கள் அவதரிப்பார்கள் ஆனால் அவர்கள்லாம் அனுப்ப மாட்டேன் நீ எதை இருப்ப வேற யாராவது அனைத்து நாடுகள் பிறந்தாலும் கூட அவதரித்தாலும் கூட உன்னுடைய வீட்டிற்கு நான் தான் நேரா வருவேன் சித்தி பாப்பா அண்ணே உன் வீட்டுக்கு நான் தான் நேரா வருவேன் சரி இருக்கட்டும் கழகம் எங்கே கழகம் கிடைக்க வேண்டும் என்றால் சிவன் சக்தி கணபதி புத்தி கணபதி மகா கணபதி வீர கணபதி பக்தி கணபதி அத்திமுகத்தில் 5 கருத்தனை என்று சொல்லக்கூடிய அப்பற்பட்ட உலக பெருமானை அண்ணனும் வழிபோம் அன்னை வீட்டில் ஒழிப்போம் போகா வீரமும் வெள்ள குணமதிக மாமன்னர் கோபுரத்தில் வைத்திருக்கும் செல்வ கணபதியே கைத்தொழுவக்கால் புண்ணியம் கோடி வரும் பொய்வாளிக்கு ஓடிவிடும் என்னது ஏற்று நன்னிடவே அந்த வல்ல விநாயகர் எப்படி நாம் தொழுகலாம் என்று பார்க்க போனார் ஐமுகத்தன் அத்திமுகத்தனவே ஐயன்று கரத்தனவே சித்தி புத்தி விநாயகர் பெருமானே உன்னை சக்தி கேட்டவர் 10 நாடு வந்தவனே கவிவனுக்கு நீ
விநாயகப்பெருமான் கைத்தட்டி அன்பு சார்ந்தார்கள் அவர்களுக்கு நெஞ்சாரம் நன்றி நன்றி தெரிந்து கொண்டு இருந்தாலும் எல்லா ஒரு ஊருக்கு போனாலும் கூட எல்லா விதமான கடவுளையும் மாரியம்மன் கருப்புசாமி நாராயணன் சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய எல்லா கடவுளையும் வணங்கலாம். ஆனால் எந்த ஊருக்கு போனாலும் வணங்கக்கூடிய ஒரே கடவுள் அப்படின்னா விநாயகப்பெருமான் ஒரு ஆளு. உலகத்தில் கடவுள் மஞ்சளில் உருவம் எடுத்து அப்பேற்பட்ட உருவத்திற்கு உயிரை கொடுத்து உலகத்திற்கு முழுமுதல் கடவுள் என்று சொல்ல நம்மளுக்கெல்லாம் அறிய வைத்தாய் பார்வதி ஆகப்பட்டவள். அப்பேற்பட்ட ஏன்னா ஒரு விநாயகப்பெருமானை எந்த ஒரு காரியத்திற்கு முன்பாக வணங்கணும். எதற்காக? என்னுடைய பிரமனாகப்பட்டவரை யாகமாகப்பட்டது செய்ய போன உலக நன்மைக்காக. ஆனால் கழகமாகப்பட்ட நிறைவேறியதா அப்படின்னா கிடையாது. இல்லை, அனைவருமே வணங்கி விட்டு தான் சொன்னார். ஆனாலும் கூட அந்த கழகம் நிறைவேறலை. என்ன காரணம்? சிவபெருமானத்தில் போய் கேட்கின்றார், எப்பா இது மாதிரி யாகமாகப்பட்டது செய்ய போனேன், ஆனால் யாகம் நிறைவேறவில்லையே, நீ எல்லாத்தையும் வணங்கி சென்றாய் அப்படின்னு கேட்டார். எல்லாத்தையும் வணங்கினேன். என்னுடைய மூத்த மானாகிய விநாயகப்பெருமானை வணங்கினாயா அப்படின்னு கேட்டார். அவர் எனக்கும் சிரிப்பில்லை, அவரை போய் நான் வணங்குவதா அப்படின்னாரு. அவரை வணங்கினால் மட்டுமே உன்னுடைய கழகமாகப்பட நிறைவேறும் அப்படின்னாரா. உடனே விநாயகப்பெருமானாகப்பட்டவரை வணங்கிவிட்டு யாகமாகப்பட்டதை செய்தார். உடனே அப்பேற்பட்ட யாகமாகப்பட்டது நிறைவேறியது. அதுபோல அதுக்காகத்தான் எல்லா ஒரு எந்த ஒரு செயல் செய்தாலும் கூட அவரை வணங்க வேண்டும். இருந்தாலும் மச்சா குருமா வராக ராம ரசிம பலராம ராம 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 கிருஷ்ணா கல்கி என்று சொல்லக்கூடிய பத்தவதார கதாநாயகர் எழுதமாற்றும் ஸ்ரீமன் நாராயண் அப்பேற்பட்ட இருக்கிறதா தெரியாதா? துவாபரம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 வகை யுகத்திலே நடந்து கொண்டிருப்பது கலியுகம். கலியுகத்தில் காக்கக்கூடிய கடவுள் எழுதுமாற்றம் ஸ்ரீமன் நாராயணன். இருந்தாலும் மலைமகள் மலைமகள் கலைமகள் என்று சொல்லக்கூடிய 30 தேவிகள். உலகத்திலே ஆவது மண்ணாலே மனிதன் அழிவது மண்ணாலே உலகத்தில் ஒரு பெண்ணு இல்லை என்றார். உலகத்தில் ஒரு பெண்ணாகப்பட்டவள் இல்லை என்றால் ஒரு ஆணாகப்பட்டவள் கிடையாது. ஆக அப்படி மதத்திலே அப்பேற்பட்ட பெற்றதாய் முத்துமாரியம்மன் கோவில் எல்லாம் அவளுடைய அவதாரமே அப்படின்னு மதுரை அரசாலும் மீனாட்சி மதுரை அரசாலும் மீனாட்சி
பெரிய அன்பு சார்ந்தவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமான நன்றி தெரிந்து கொள்கிறதான். இப்படிப்பட்ட இடத்துல ஏன்னா வள்ளி திருமணம் என்ற ஒரு நாடகத்தை வைத்திருக்காங்க. எதற்காக அந்த வள்ளி திருமணம் நாடகம் வைக்கணும்? ஏன் வேற நாடகம் வைக்கலாம்ல? எதற்கு வள்ளி திருமணம் எதுக்கு வைக்கணும்? எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடிய ஒரே நாடகம் இந்த நாடகம். வள்ளியம்மை என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொன்னாங்க? தெய்வ மதத்தை சேர்ந்த முருகப்பெருமான் உலகத்தில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்தான். என்ன காரணம்? சாதி மதம் மொழி வேறு எதுவுமே இல்லாமல் அன்றைய முருகப்பெருமான் அனைவரும் ஒன்றுதான் என்று எடுத்துரைத்து சென்றிருக்கிறார். அவருடைய நாடகத்தில் அவரை வணங்காமல் சென்றால் நல்லா இருக்குமா? நானே பெரிய சாங்கமே செய்யும் அதிகாரமே விரி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் அவரை போன்ற ஒரு தமிழ் கடவுளாகப்பட்டவர் யாரும் அவர்தான் தமிழ் கடவுள். என உலகத்துல எந்த ஒரு மொழிக்காகவும் உலகமே சேர்ந்து போராடியது கிடையாது. தமிழுக்காக மட்டும் உலகமே சேர்ந்து போராடியதா? எதற்காக? தமிழ் என்று தமிழ் என்று ஒரு வார்த்தை வைப்பதற்காக உலகமே போராடியது. முருகப்பெருமான் மகத்துவத்தை ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா இப்பேற்பட்ட மந்திரத்தை அனுதினம் 3 முறை சொல்ல வேண்டுமா? இருக்கட்டும். இருந்தாலும் குறிஞ்சி முல்லை மருதம் பாலை என்று சொல்லக்கூடிய 5 நிலங்கள் 5 நிலங்களில் மிகச் சிறந்த நிலம் குறிஞ்சி நிலம். இப்பேற்பட்ட குறிஞ்சி நிலத்தின் தன்மை என்ன தெரியுமா? உலகமே மிகப்பெரிய பிரளயம் வந்தாலும் கண்ணுக்கு தெரியக்கூடிய குறிஞ்சி நிலம். ஏன்? மழையும் சார்ந்த பகுதி மேடாக இருந்தால் கண்ணுக்கு தெரியும். அப்படி சொல்லணும் நீங்க. அப்படி இல்லாமல் இப்பேற்பட்ட அந்த இடத்தை எப்படியெல்லாம் எதுவும் ஒரு காண குலோசா கேட்குமா? நல்ல அருமையான குரல்ல உள்ள ஏதோ ஒரு காண குலோசா எப்படி கேட்குமா? சரி இருக்கட்டும். அருமையான ஒரு சாரீரம் உலகத்தில் பேர்பட்ட ஒரு சாரீரத்தை எங்கேயும் பார்த்திருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம்.
இனத்துல உயிரினங்களே மிகச் சிறந்த ஒரு இசை கொடுக்கக்கூடியதுன்னா குயிலாகப்பட்டது. அந்த குயிலுடைய இசை கேட்கின்ற பொழுது எப்படி இருக்கும்? ஆனா அதெல்லாம் காட்டிலே உலகத்தில் மிகச் சிறந்த இசைப்படம் மழலை. ஒரு குழந்தையுடைய சிரிப்பு சத்தமும் அழுகை சத்தமும் கேட்கின்ற பொழுது தன்னையே மெய் மறந்து போயிடும். ஏன்னா ஒரு இசையாகப்பட்டது எதுல உருவாக்கப்பட்டது? மூங்கில் மரமாகப்பட்டது. ஒரு வண்டு இட்ட துளையில ஒரு காற்றாகப்பட்டது அடிக்கின்ற பொழுது அழகு மிகுந்த ஒரு ரீங்காரம் வரும். ஆனா அதுபோல இந்த பெண்ணுடைய இசையும் இருக்குமோ என்று பார்த்தா சோலை மலைவோரும் கோலக்குயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ பாடி வரும் குயிலே நீரா தேடி வரும் குயிலே நீரா இப்படிப்பட்ட ஒரு சோலை கோயில்களா அழகிலே மிக சிறந்த அழகான எந்த பறவை சொல்லும் மயில். அது ஆடுகின்ற பொழுது தோகை விரித்து ஆடுகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது அவ்வளவு அழகா இருக்கு. ஏன்னா இவருடைய குரல் ஓசையே அவ்வளவு அழகா இருக்குல்ல. அப்ப அழகு உலகத்தில் 4 வகை உலக பறவைகள் அம்பை ஊர்வசி பரத்தவை மேலகை என்று சொல்லக்கூடிய 4 வகை உலக பறவைகள். ஆனா இதிலும் சிறந்த அழகாக இருக்கக்கூடிய யாரை விட ஊர்வசியாக 32 அங்கலட்சணம் பொருந்தியவர் மகாலட்சுமியாக 32 அங்கலட்சணம். ஆனா அவர்களுக்கெல்லாம் சமமாக என்று நமக்கு நீங்க பாத்திருக்கீங்க பெண்ண இந்த குரலை வச்சா நம்ம கற்பனையில் எப்படி இருக்கும்? ஆக எப்படி ஏழமக வீட்டுக்குள்ள ஏழம்பரையா வந்தவனே
வாழையடி வாழையன வளர்ந்து வரும் சந்திரனே பாழ்வடியும் நீர்வடியே கூறாத பார்த்து புட்டா பெத்த வேணும் எந்த மனிதன் தேவன விலங்கு நேர்வன ஒருவன பரப்புன தாவரமான 84 ஜீவராசிகளும் நடமாடி கொண்டிருக்கும் அற்புத வனம். ஆனா இத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் கூட அந்த அத்தனை ஜீவராசிகளுக்கு முக்கியத்துவமாகப்பட்டது நீர். நீர் இல்லை என்றால் எந்த ஒரு உயிரினமாகப்பட்டதும் ஆடுமா? உலகத்தில் நீராகப்பட்டது இருக்காது. ஏன்னா எல்லா உயிரினத்துக்குமே தாகத்திற்கு தேவை தண்ணீர் அப்படின்னு. ஆபத்துக்கு உதவாதபடி அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீராத தண்ணீர் அப்படின்றதுக்காக தாகம் எடுக்கின்ற பொழுது நீராகப்படுறதை கொண்டு போய் கொடுக்கும். தாகம் தீர்ந்ததுக்கு அப்புறம் எந்த தண்ணி அப்படியா உனக்கு காலையில இருக்க முடியாத தண்ணி. அப்ப எல்லா உயிருக்கு முக்கியத்துவம் உலகத்துல வாழ்வதற்கு தேவை நீர். அப்ப இந்த நீராகப்பட்டதை வருகை கொண்டு இவளுடைய உணவோசை இப்படி அழகாக இருக்கின்ற இவளுடைய அழகை சொல்ல வேண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஏன்னா அழகு என்பது ஒரு இயற்கையாக வரக்கூடியது.
நானந்தானம் என் சொல்லி நாரதராக நடிக்கும் அன்பு தம்பி அருள்மணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. எனக்காக பொன்னாடை பற்றி அன்பு ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பாடகர்கள் ரசிகர்கள் அனைவருக்குமே எங்கள் கலைக்குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி தெரிந்து கொண்டு பூங்காற்றே சாத்தனூர் ராமண்ணன் அவர்கள் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் எனக்காக 10 ரூபாய் பயன்படுத்தியிருக்கிறார். 21 ரூபாய் அவருக்கு நன்றி. அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்லிவா தனியா அவ இல்லாம நெஞ்சம் மாடுதே. அவ இல்லாம
ஆகிறது. அங்கும் இங்கும் ஒருவர் உறவாடி கொண்டிருக்கின்றார். அவர் வருகை பார்க்க நாராயண. ஹலோ.